போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, சொந்தக்காரங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, வேண்டப்பட்டவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கறது. நிச்சயமா சொல்றேன், எந்த ஆலோசனைக்கும் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு கர்த்தரிடத்துல வந்து நின்றா கர்த்தர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்வார். அழகே சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன செய்யறது? யாரையும் தேடி போக விரும்பல. சொந்தக்காரன் உண்டு, மாமன் உண்டு, மச்சான் உண்டு, அவங்க வந்தவங்க உண்டு, கொண்டு விட்ட 3 விட்ட தூரத்து சொந்தங்கள் எல்லாம் உண்டுதான். யார் இல்லைன்னு சொல்லல, நண்பர்கள் உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. உன் வாழ்க்கை குறித்து யாரிடத்திலும் எந்த ஆலோசனையும் கேட்காதீர்கள். அவர்களுக்கு தோன்றுகிறபடி ஒரு வழியை காண்பிப்பாங்க. மனுஷனுடைய ஆலோசனைகள் கண்ணீர் அகப்படுத்தும், மனுஷனுடைய ஆலோசனைகள் மரண வழியாக இருக்கும், மனுஷனுடைய ஆலோசனைகள் கெட்டு போகிற வழியாக இருக்கும். ஆனா கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டுப்பாரு, கர்த்தருடைய ஜீவிய காலம் முழுவதும் மகிமையாக நடத்துவார். கர்த்தர் உனக்கு வேண்டிய பாதையை காட்டுவார். கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்க ஆரம்பித்தால் அந்த பாதையில உனக்கு அழிவு கிடையாது, அந்த பாதையில உனக்கு இடரல் கிடையாது, அந்த பாதையிலே நீ துவண்டு போக தேவையில்லை. கர்த்தர் காட்டுகிற பாதையில் நீ நடக்க ஆரம்பித்தால் கம்பீரமாய் நடக்கலாம், தைரியமாய் நடக்கலாம்.